அனைத்திந்திய எம்ப்ராய்டரி கைப்பு வேலை கூலி தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் விக்ரமாதித்தன் வணக்கம். நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் 2026இல் அனைத்திந்திய எம்ப்ராய்டரி கைப்பு வேலை கூலி தொழிலாளர் சங்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பது என்கின்ற முடிவெடுத்து அதன் அடிப்படையிலே தீர்மானம் இயற்றப்பட்டு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான ஆயத்த பணிகளை நமது தொழிற்சங்கத்தின் மூலம் செய்து கொண்டிருக்கின்றோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமது தொழிற்சங்கம் என்ன தொடர்பு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் ஆதரவு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை பலரும் எழுப்புகின்ற நேரத்தில், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான், மாண்புமிகு புரட்சித் தலைவி அவர்களுடைய நல்லாட்சியில்தான் இந்த அனைத்திந்திய எம்ப்ராய்டரி கைப்பு வேலை கூலி தொழிலாளர் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று இந்த தொழில் வரிசை பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அதன் பிறகு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து 1 மணி நேரம் வேலை செய்தால் எவ்வளவு கூலி என்பதை நிர்ணயம் செய்ததும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். ஆகவே ஏழை எளியவர்களின் விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து இன்றைக்கு ஒரு கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்கி படிப்படியாக உயர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவி வகித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை இவர் கட்டி காத்து ஒற்றை தலைமையின் கீழ் கொண்டு வந்து எதிரிகளின் சூழ்ச்சியாலும் உடனே கொள்ளும் புல்லுருவிகளையும் வாய்த்து இன்றைக்கு ஒரு மாபெரும் இயக்கத்தை தலைமையேற்று துரோக கூட்டத்தையும் துரோகிகளையும் தவிடு பொடியாக்கி கடந்த 5 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செவனவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவது நமது கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, திராவிட மாடல் என்கின்ற ஒரு பொய்யான மாயைக்குள்ளே திமுக தன்னை புகுந்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற ஒரு பொய்யான ஒரு வரலாற்று பதிவை பதிந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மதச்சார்பற்ற கூட்டணி என்று சொன்னால், மதச்சார்பற்றவர்கள் என்ற பொருள் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாது, சரிசமமாக பார்க்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினர் என்கின்ற ஒரே ஒரு ஒற்றை சொல்லுக்காக பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த இந்துக்களை மனம் புண்படும்படியாக பேசுவதும், அதே போன்று உடனிருந்தே முதுகில் குத்துகின்ற பழக்கத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனுடைய வரலாறு இன்றைக்கு நாடறியும் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்திலே அவருடைய பதிவுகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் பேசிய அத்தனை பேச்சுக்களும் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்தது. அவரை திட்டமிட்டே கூட்டணியிலிருந்து வெளியேற்றி ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதியான அன்னவரை இழிவுபடுத்தி வெளியேற்றிருப்பது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு எஃப்சிஆரியை பற்றி பேசுகின்றவர்கள், வக்ஃபு சட்டத்தை பற்றி பேசுகின்றவர்கள் அவருடைய பொருட்களையும் அவருடைய கோயில்களையும் இந்து அறநிலைத்துறை என்கின்ற ஒரு துறையை வைத்து இந்துக்களின் சொத்தையும் இந்துக்களுடைய கோயிலையும் கொள்ளையடித்துக்கின்ற நீங்கள் தைரியம் இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால், நீங்கள் ஒரே ஒரு கிறித்துவ நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்களை பொது சொத்தாக உங்களால் அறிவிக்க முடியுமா? ஆகவே தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் பெரும்பான்மை சமூகமான இந்துக்கள் மனம் புண்படும்படியாக பேசுவதை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே
இந்துக்களுக்கு புறனாக நீங்கள் செயல்படுகின்ற அந்த வாக்குகள் அத்தனையும் உங்களுக்கு எதிராகவே அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், மதச்சார்பற்ற என்ற சொல்லே நீங்கள் உபயோகித்து கொண்டிருப்பது உங்களை ஒரு சிறுபான்மையினருக்கு ஆதரவாளவன் என்கின்ற போர்வையில் புகுந்து கொண்டு நீங்கள் பெரும்பான்மை மக்களிடத்திலேயே கலகத்தை மூட்டுகின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே எமது அனைத்திந்திய எம்ப்ராய்டரி கைப்பு வேலை கூலி தொழிலாளர் சங்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வது என்ற ஒற்றை இலக்கோடு நாங்கள் பாடுபட தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டத்தை கடந்த 5 ஆண்டு காலமாக நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திய போது அதை செவிசாய்க்காமல் இன்று அனைத்து தொழிற்சங்கங்களையும் நீங்கள் புறக்கணித்து அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் முட்டாளாக்கி நீங்கள் எப்படி நீங்கள் ஏமாற்றினீர்கள் என்பதை அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் தெரியும். ஆகவே உங்களுடைய அந்த பாட்சா எடுபடாது. அந்த மக்களாகிய பொதுமக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். நீங்கள் இலவசம் என்று சொல்லுகின்ற அத்தனையும் உங்கள் வீட்டு பாட்டன் சொத்தோ உங்கள் அப்பன் சொத்தோ கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதற்காக நாங்கள் பாடுபட தயாராக இருக்கிறோம். எடப்பாடியார் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த டிஎம் எந்த காங்கிரஸ் மொத்த பேர்